தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி, ஸ்ரீ பொன்முத்து கருப்பண்ண சுவாமி, அங்காள பரமேஸ்வரி பாப்பாத்தியம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். இந்த ஐஸ்வர்யம் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். உங்களுடைய அஸ்ட்ரோ சஃப்னா பேசுகிறேன். உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. அடுத்து வருகின்ற 116 நாட்கள் நடக்கவிருக்கும் ஒரு ஆச்சரிய மாற்றங்களும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இந்த குரு பயிற்சி எப்போது மாறவிருப்பது அப்படிங்கிற போது அக்டோபர் 15ஆம் தேதி 2024, அடுத்து வருகின்ற ஆண்டு பிப்ரவரி 11, 2025 வரை இந்த குரு வக்ர பயிற்சியானது உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட தாக்கங்களையும் மாற்றங்களையும் ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிறத பற்றி விரிவான காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து பயன் தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். உங்களுடைய ஃபாரினில் இருக்கிற வெளிநாட்டு நபர்கள் அவர்கள் அனைவருக்கும் இந்த பதிவானது மிக முக்கியமான பதிவாகவும் நல்ல மாற்றத்தை எதிர்நோக்கி இருக்கிறவங்களுக்கு இது மிக தெளிவான விளக்குறையை கொண்ட ஒரு அற்புதமான பதிவு அப்படின்னு சொல்லலாம். கும்பராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் 4ஆம் இடத்து குரு வக்ரமானது என்ன மாதிரி பலன்கள் கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த முழு காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏற்கனவே முதல் வாட்டி இந்த காணொலியை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பேனலில் ஆல்ன்றதை செட் பண்ணிக்கோங்க. இந்த குரு வக்ர பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்களை உருவாக்கி கொடுக்க போகிறது அப்படிங்கிறது பற்றி மிக விரிவான பலன்களை இப்போ நீங்கள் பார்க்கலாம். ஜென்மத்தில் சனி வக்ரம் அடைகிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. அது இல்லாமல் குரு வக்ரம் 4ஆம் இடத்துலேருந்து வக்ரம் அடைகிறது அப்படிங்கிறதுனா ஆக்சிடெண்ட்டு, இந்த திடீர் விபத்துகள், திடீர் பிரச்சனைகள், திடீர் வம்பு வளர்ப்புகள், அது மாதிரி விஷயங்கள்லாம் திடீர் வாகன விபத்துகள்லாம் இப்போ நடந்திருக்கும் சில பேர்த்துக்கு. அந்த வாகன விபத்துகள்லேருந்தெல்லாம் இப்போது இந்த பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வருவீங்க. ஏன்னா இந்த காலகட்டம் குரு வக்ரம் 4ஆம் இடத்துல இருக்கும்போது வண்டி வாகனத்திலும் வீடு மனையிலையும் சொத்து சுகத்துலையும் தாயாருடைய உடல்நிலையிலும் தாயாருடைய வம்பு சண்டையிலும் பிரச்சனைகளிலும் அவர்களால் வருகின்ற பாதிப்புகளும் தாய்க்கு தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய இடத்துல இருந்து படாத இந்த குருவானது உங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தார். இப்போ இந்த குரு வக்ரம் 116 நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் அந்த வக்ரம் அடைந்த பலன்கள் எல்லாம் ரிவர்ஸ் பலனை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்க காத்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இப்போ குரு வக்ரமானது உங்களுடைய 4ஆம் இடத்துக்கு பண்ணும்போது புது முயற்சிகள், புது தெம்பு, புது உத்வேகம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகும். ஏன்னா பழைய விஷயங்கள் எல்லாமே தடுமாறி நிறைய பேர்த்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் லாஸ் ஆனது, நம்பி கொடுத்தேங்க படமே வரமாட்டேங்குதுங்கன்ற விஷயங்கள் எல்லாமே கும்பராசிக்காரங்க புலம்பல்ல கண்டிப்பாக உண்டாகியிருக்கு. அப்படிப்பட்ட அந்த கடுமையான காலகட்டத்தை நோக்கி நகர்ந்து இப்போது முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் தனத்திலையும் குடும்பத்திலையும் வாக்குலையும் மிகப்பெரிய தொந்தரவுகளை உங்களுக்கு கண்டிப்பாக பொருளாதார ரீதியாக இந்த 2ஆம் இடத்து ராகு கண்டிப்பாக கொடுத்து உங்களுக்கு சோதிச்சிருப்பார். அதே மாதிரி 8ஆம் இடத்துல கேது இருக்கும்போது வாகனத்தில், வண்டி வாகனத்தில், கொடுக்கல் வாங்கல, தாலி பாக்கியத்தில் மிகப்பெரிய பிரச்சனைகளை உங்களுக்கு கண்டிப்பாக கும்பராசிக்காரங்களுக்கு கொடுத்தே ஆயிருப்பார். மிகப்பெரிய சோதனை பலன்கள்லேருந்து இப்போது மீண்டு வந்திருக்கிறது அப்படிங்கிறது குருவுடைய வக்ரம் உங்களுக்கு மிகப்பெரிய துணையாக நின்று ஆண்டவன் புண்ணியத்தில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை காத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். இந்த 8ஆம் இடத்துக்கு கேது உங்களுக்கு நன்மை பலன் வாழ்கிறதே பெரிய விஷயங்கிற அளவுக்கு உங்களுக்கு துன்பத்தை கொடுத்து கொண்டு இருந்தார். இந்த கேதுவோடைய சஞ்சாரம் மற்றும் 2ஆம் இடத்து ராகும் ஒரு நாக தோஷத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்து கஷ்டத்தை கொடுத்துருக்காரு. அடுத்து வருகின்ற வருடத்தில் இன்னும் கொஞ்சம் ராகு கேது பயிற்சி ஆகும் வரை மிகப்பெரிய ஒரு கவனத்தையும் பொறுப்புகளை சாகி கொடுக்க விஷயங்களையும் நீங்கள் கண்டிப்பாக உன்னித்து கவனித்து கொள்ள வேண்டிய கட்டாய சூழ்நிலையில் கண்டிப்பாக இருக்கிறீங்க. இந்த 4ஆம் இடத்து குரு வக்ரம் பெரிய மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் ஒரு சில சலனங்களையும் அப்படின்றது கொடுத்தே ஆகும். கும்பராசிக்காரங்களுக்கு இந்த ஜென்ம சனி நுழைஞ்சதுலேருந்து மிகப்பெரிய ஒரு சவாலான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். வாழணுன்றதுக்காக வாழ்கிறோங்க, இது சாவு ஒன்று தான் நெருங்கி வரல, மற்றபடி எல்லா விஷயங்களும் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு பண்ணி முடிச்சிருச்சு. ஜென்ம சனி வாழ்கிற காலத்துலேருந்து நிம்மதியே இல்லாத நிலைமை. ராசிநாதன் சனியாக இருக்கும் போதே உங்களையே படாத பாடுபடுத்தி விட்டார் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம்.
அதுலேருந்து மீண்டு வரக்கூடிய தெம்பும் தைரியமும் இந்த மகர ராசி கும்பராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக சனியோடைய வீட்டின் அதிபதியாக இருக்கும்போது உங்களுக்கு அந்த பலனை கண்டிப்பாக கொடுத்தே ஆவார் உங்கள் சனி பகவான். இருந்தாலும் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறது கும்பராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்க காத்திருக்குது அப்படின்னு சொல்லலாம். பொருளாதார ரீதியிலையும் நீங்கள் சொல்கிற சொல்லையும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறது அறிவுறுத்தப்படுகிறது. ஏதாவது நல்லது சொல்ல போய் எனக்கு திருப்பி எனக்கு கெட்டதாக தாங்க முடியுது, அப்படிப்பட்ட ஜென்மசனியாக இதை கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். கணவன் மனைவிக்குடைய ஒரு சில பாதிப்புகளும் பிரச்சனைகளையும் கண்டிப்பாக கொடுத்தே தீருவார். இல்லைங்க எங்கள் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை இல்லைங்க அப்படின்னாலும் பொருளாதார ரீதியாகவும் நீங்கள் சொல்கிற வார்த்தைகள்னால ஒரு சில பிரச்சனைகளும் கண்டிப்பாக உருவாக்கி கொடுப்பார். அந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும். அதனால பக்கத்தில் இருக்கிற புத்துள்ள நாகாத்தம்மன் கோயிலுக்கு சென்று பால் ஊற்றி வர மிகப்பெரிய நன்மை உங்களுக்கு கிடைக்கும். பொருளாதார ரீதியாக நான் ரொம்ப சிரமப்படுறேங்க, ஒரு காசு பணமே இல்லாமல் இருக்குது, பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது, வீடு மனை பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அன்னதானம் பண்ணுங்கள். அன்னதானம்னு சொன்ன உடனே என்ன பண்ணுறது, கண்டிப்பாக அந்த அன்னதானம் நான் எவ்வளோ பேர்த்துக்கு கொடுக்கணும்னு அடுத்த வார்த்தை. அன்னதானம் கொடுத்தாலே நான் பெரிய பணக்காரனா, நான் என்னால் அவ்வளோலாம் பண்ண முடியாது அப்படிலாம் கிடையாது. ஒரு பிடி சாதம் எடுத்து ஒருத்தவங்களுக்கு நீங்கள் தானமாக கொடுத்தீங்கன்னா கூட போதும், அது மிகப்பெரிய ஒரு நன்மை பலனை அது கண்டிப்பாக சனி பகவான் கொடுத்தே தீருவார். அந்த மாதிரி எனக்கு ஆண்டவனை நீங்கள் மனதார நினைத்து ஒரு கற்பூரத்தை ஏற்றிட்டு வச்சாலும் சரி, உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் குலசாமி கோயிலுக்கு சென்று உங்களால் முடிஞ்ச கைங்கரியம், என்னால் சுண்ணாம்படிச்சு கொடுக்க முடியும், என்னால் கோயிலை பராமரிக்க முடியும், கோயிலை கொஞ்சம் கூட்டி துடைக்க தான் முடியும் அப்படின்னு கூட நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த வேலைகள் கூட நீங்கள் தொண்டாக தான் நீங்கள் செஞ்சுருப்பீங்க. இல்லைங்க எனக்கு அதெல்லாம் பண்ண முடியாதுங்க அப்படின்னா ஏழைங்களுக்கு நல்ல உணவு அப்படின்னு கொடுக்க முடிஞ்சால் ஒரு 5 பேர்த்துக்கோ இல்லை ஒரு என்னால் முடிஞ்ச ஒருத்தருக்கு தாங்க சனிக்கிழமை போட முடியும்னா அதையும் பண்ணுங்கள். அது மிகப்பெரிய ஒரு தெளிவுகளை கண்டிப்பாக கொடுத்துரும். இந்த கும்பராசிக்காரங்க 4ஆம் இடத்து வக்ரம் அடைந்து 3ஆம் இடத்து பலனை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்தே ஆவார் அப்படிங்கிறது தான் விஷயம். உபஜய ஸ்தானத்துக்கு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் புது முயற்சிகள்லாம் வெற்றிகளை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துருப்பார். உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க எல்லாம் உங்கள் சொல் பேச்சு கேட்பாங்க. உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கடவுள் புண்ணியத்தில் சூரியனை கண்ட பனி போல் விலகி நிற்கும். இந்த மாதிரி சில விஷயங்கள் இந்த 116 நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் உண்மையான முக்கியமான வெளிச்சங்களை உங்களுக்கு கண்டிப்பாக கடவுள் கொடுத்தே தீருவார். அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய சனி வக்ரமும் உங்களுக்கு அடைந்திருக்கிறதுனால கொஞ்சம் விரைய செலவுகளை சுப விரயங்களாக ஆக்கிக்கொள்வது, கிரகப்பிரவேசம் பண்ணுறது, கும்பாபிஷேகம் பண்ணுறது, அது மாதிரி எடுத்து பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் வரும். குலதெய்வ வழிபாடு நீங்கள் எடுத்து பண்ணுறது மிகப்பெரிய நன்மை பலன்களை உங்களுக்கு கொடுத்தே தீருவார். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகும், மீண்டும் திருமணம் நடக்கணும் அப்படின்றவங்களுக்கு மறுமணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இயல்பாகவே உங்களுக்கு கண்டிப்பாக கடவுள் புண்ணியத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த குரு வக்ரமானது உங்கள் வாழ்க்கையில் இளைய சகோதரர் வழியில் மிகப்பெரிய ஒரு வெற்றிகளை கொடுக்கக்கூடியதாக கண்டிப்பாக உண்டாகும். முயற்சிகளெல்லாம் வெற்றி அப்படிங்கிறது உங்களுடைய இயல்பு பலன்களை கொடுத்தாலும் இந்த 2ஆம் இடத்து ராகுவும் 8ஆம் இடத்து கேதுவும் உங்களுக்கு நன்மை பலன்களை பல தடைகளை உங்களுக்கு உருவாக்கக்கூடியதாக கண்டிப்பாக உருவாகும். சில பேர்த்துக்கு மிகப்பெரிய விபத்துகளை சந்திச்சோ இல்லாட்டி உடல்நிலையில் அறுவை சிகிச்சை சம்பந்தப்பட்ட விஷயங்களிலோ தசாபுத்தி ரீதியாக உங்களுக்கு பலன்களை கொடுப்பார். ஒரு பேருக்கு செவ்வாய் திசை நடக்கும், சனி திசை நடக்கும், இப்படி போன்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ராகு கேது திசையும் நடக்குது அப்படின்னாலும் ஒரு சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சாகும். ராகு திசைகள் மேக்ஸிமம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சில மாற்றங்களும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக கொடுக்கும். இருந்தாலும் அவயோக திசை உங்கள் ஜாதகத்தில் நடந்துச்சுன்னா கொஞ்சம் உஷாராக இருக்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். தசாபுத்தியும் சரியில்லைங்க, கோச்சார ரீதியாகவும் குரு வக்ரமாயிருக்காரு, சனி வக்ரமாயிருக்காரு அப்படின்னா இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு பொன்னான காலகட்டம். பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய ஒரு நல்ல பலன்களை கொடுப்போம். தசா ரீதியாகவும் உங்களுக்கு நல்லபடிய பலனை கொடுத்தா 200% உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தையும் பிரகாசமடையக்கூடிய விஷயமாக கண்டிப்பாக இருக்கும். பேரும் புகழும் பட்டமும் பதவி உங்களுக்கு தேடி வரும். உங்களுடைய சொல்வாக்கு செல்வாக்கு அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடும். வெளிநாட்டு வெளியூர் வெளி மாநில தொடர்புகள் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு லாப பலன்களை கொடுத்துருவார். இந்த மாதிரி சில விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த கும்பராசிக்காரங்களுக்கு கொடுத்தே தீருவார். இந்த மாதிரி உங்களுடைய கும்பராசிக்காரங்களும் பொதுவாகவே வழிபாடாக சிவ வழிபாடு பண்ணுறது ரொம்ப நன்மை பலனை கொடுக்கும். சிவ வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் நிதர்சனமான ஒரு நல்ல ஒரு பாதிப்புகளிலிருந்து உங்களுக்கு கண்டிப்பாக மீட்டு கொண்டு வருவார். அது மாதிரி சனிக்கிழமை ஆஞ்சநேயர் வழிபாடை பிடிச்சிக்கோங்க. இந்த குரு வக்ரத்துக்கு வியாழக்கிழமை தோறும் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபடுறது
4 பேர்த்துக்கு சுண்டல் கொடுக்கறது, சுண்டல் மாலையை வந்து தட்சிணாமூர்த்திக்கு அணிவிக்கிறது, மஞ்சள் வஸ்திரத்தை நீங்கள் தானமாக கொடுக்கறது, மஞ்சள் வஸ்திரத்தை. அது மிகப்பெரிய நன்மை பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்தே தீரும். ஒரு குடி சாதமாவது ஒருத்தங்களுக்கு அன்னதானம் பண்ணுங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது சனியோடைய தாக்கத்திலேருந்து விலகி நிற்பீர்கள் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். இந்த கும்பராசிக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் கிடைக்கவும் நான் மனதார கடவுளை வேண்டிக்கிறேன். அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்ற பிரம்மன் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.